இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் அபையின் முதல் குழந்தையின் பிறப்பின் மகிழ்ச்சியையும் ஆங்கிலேயர்களின் மீது சரஸ்வதி தாக்கூரின் வெறுப்பையும் பார்த்தோம். மற்றும் தற்பொழுது ஐயா ஐயா அபய் வந்திருக்காரு. சின்னமாவும் குழந்தைய கூட்டிக்கிட்டு. அப்படியா? நேரானது தெரியாம உட்காந்துட்டேன். அபய் அபய் நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. வா அபய் வா, வாப்பா வா. குழந்தைய கீழே படுக்க வைக்கலாமா? வா வா வாமா, வா வா. நமஸ்காரம் பண்ணிக்க. வாமா. பாரு, நல்லா பாரு. இவனை ஆசீர்வாதம் பண்ணு ரஜினி, ஆசீர்வாதம் பண்ணுவா. வணக்கம் மேனேஜர் ஐயா. என்ன நரேன், வா உட்காரு. எங்கப்பா இருக்கிற நீ? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியல. நான் உன் எழுத்தாப்புல தானப்பா இருக்கேன். அப்படியா நரேன், ஒரு நிமிஷம். அண்ணே. என்னங்க சார்? இத சர்க்கார் பாபு கிட்ட கொடுங்க. சரிங்க. அப்புறம் தண்ணி கொண்டு வாங்க. சரிங்க. அப்ப வேலை முடிஞ்சிடுச்சா? வேலைக்கு என்ன, அது எப்பவுமே இருக்கும். சரி, என்ன விஷயம் சொல்லு. நீ என் கூட வர முடியுமா? எங்க? நான் உனக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன். எடுத்துக்க. யாரு? ரொம்ப பெரிய மகான். நானும் ரூபன்னு பார்த்துட்டோம். யார் அவரு? பக்தி சித்தாந்த் சரஸ்வதி மகாராஜ், ஒரு சன்னியாசி. வேண்டாப்பா வேண்டாம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு எந்த சன்னியாசியையும் பார்க்க வேண்டாம். பாரு அபய், உனக்கு இதை பத்தி என்னை விட அதிகமா தெரியும். நான் யாரை பத்தி சொல்றேனோ அவர் சாதாரண சன்னியாசி இல்ல, ரொம்ப பெரிய வித்வான். மாயாப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இங்கதான் பக்கத்துல இருக்கிற மடத்துல இருக்காரு. பாரு, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. அப்புறம் எப்போவாது போலாம். அட வேடிக்கையா இருக்க, இத்தனை தார்மீகத்துல இருந்து ஒரு மகான சந்திக்க மாட்டேங்கிற. நரேன், அவரோ சன்னியாசி, கல்கத்தாவுக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காரா. I've seen a lot of sadhus. I'm not interested in them. அதத்தான் சொல்றேன், வந்துதான் பாரு. எங்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லு. வா அபய். சரி வரேன், ஆனா 5 நிமிஷம் மட்டும் தான் இருப்பேன். சரிப்பா, 5 நிமிஷம் போதும். வா போகலாம். சரி பரப்புடு. கோஷ் பாபு, நான் இப்போ வர்றேன். நான் இருக்கேன் இல்ல. வா நரேன், போலாம். சரி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய முக்கிய பக்தன் சர்வோத்தம வித்தகாரி. அன்றும் இன்றும் இனியும் வருபவர் அல்ல. லோகத்தில் மனிதனுக்கு லாபம்தான் தெரிகிறது. சில சமயம் அது கெடுதலாகவும் மாறலாம்.
ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவருடைய பக்தனால் கிடைத்த பலன் மனிதனுக்கு நன்மையைத்தான் ஏற்படச் செய்கிறது. அந்த நன்மை ஒரு தேசத்துக்கோ ஒரு இனத்துக்கோ மட்டுமல்ல, அகில உலகத்துக்கும் பொதுவானது. அதனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறுவதை பிரச்சாரம் செய்வது நமது அனைவருடைய கடமையாகும். நீ கற்றவன் போலிருக்கிறாய். சைத்தன்ய மகாபிரபு கூறுவதை நீ பிரச்சாரம் செய்யலாமே. நானா? நீயேதான். செல், உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் செய். அதுதான் உனது முதல் கடமையாகும். என்னை மன்னிக்க வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இதை யார் கேட்பார்கள்? இங்குள்ள குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விடுதலைக்காக போராடுகிறார்கள். நீ கூறுவது சரிதான். தேச விடுதலையும் ஒரு மனிதனின் கடமையாகும். ஆனால் நான் கூறுவது முதற் கடமை அல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றவுடன் நீங்கள் சுதந்திரம் அடைந்து விடுவீர்களா? அரசை ஆள்பவர்கள் மாறலாம், அரச நீதி மாறாது. நான் எந்த விடுதலையை பற்றி கூறுகிறேன் என்றால் அது அரச நீதி என்ற பந்தத்திற்கு அப்பாற்பட்டதாகும். இந்த பாவ உலகத்தில் அனைத்தும் அழியக்கூடியது. கிருஷ்ண பக்தி மட்டும்தான் நிலையானது. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அரச நீதிகள் ஒருபோதும் மனிதனுக்கு அனுகூலம் ஏற்படுத்தாது. வேத சாஸ்திரத்திலும் குரு சிஷ்ய பரம்பரையிலும் நிர்ணயிக்கப்பட்டதாகும். மனிதன் நிலையற்ற சுகபோகம் மற்றும் ஆசைகள், அதோடு தாய் நாட்டையும் முதன்மையாக நினைக்கிறான். இவை அனைத்தும் சுகபோகத்திற்கு எடுத்துக்காட்டு. உலகத்தின் எல்லா மனிதனும் அந்த சுகபோகத்திற்குத்தான் அடிமையாக இருக்கிறான். மனிதனில் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களிலும் கிருஷ்ணரே வசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் மனிதனுடைய முதல் கடமை இதை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும். கிருஷ்ண பக்தியை பாரத விடுதலைக்கு பிறகு பரப்ப வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிருஷ்ண பக்திக்கு பிரச்சாரம் மிகவும் அவசியம். இது எதற்காகவும் காத்திருக்க கூடாது. அதனால் உன்னை போன்ற படித்து அறிந்தவர்கள் இதை நன்கு புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைப்பது மிகவும் அவசியம். இத்துடன் எனது பிரச்சாரத்தை முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நீங்களும் என்னுடன் கூறுங்கள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என்ன அபய், ஏதா புரிஞ்சுதா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொன்னது நல்லவங்க கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. நீ சொல்றது உண்மைதான். இனி நிச்சயமா நம்ம அவங்கள போய் பார்க்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா நரேன், இதெல்லாம் வந்தே மாதரம். புடி, புடி, விடாத, புடி, விடாத, புடி, விடாத, புடி, விடாத, புடிடா, அடி, அடி, விடாத, அடி, விடாத, விடாத, அடிங்க, இல்ல, அடி, விடாத. நம்மள நாமே அடிச்சுக்கிறோம். நீ என்ன நினைக்கிறாய்? ஆங்கிலேயரிடம் விடுதலை வாங்கிய உடனே நீ விடுதலை அடைந்து விடுவாயா? அரசை ஆள்பவர்கள் மாறலாம், ஆனால் அரச நீதி மாறாது. என்னடா என்ன என்ன பாக்குற? ஏய்
என்ன 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 ஆ? ஆ? நான் எந்த விடுதலையை பற்றி கூறுகிறேன் என்றால் அது அரச நீதி என்ற பந்தத்திற்கு அப்பாற்பட்டது. கிருஷ்ண பக்தியை பாரத விடுதலைக்கு பிறகுதான் பரப்ப வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் மிகவும் அவசியம். இது எதற்காகவும் காத்திருக்க முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே வணக்கம். ராம ராம வணக்கம். கூறுங்கள், என்ன வேண்டும்? நான் தங்களது குரு மகாராஜை பார்க்க வந்தேன். மன்னிக்க வேண்டும், தாங்கள் தாமதமாக வந்துள்ளீர்கள். குரு மகாராஜ் என்றுதான் காலையில் ஜெகநாத்புரி சென்றார். ஓ, அவர் 2 வாரம் கழித்துதான் திரும்புவார். வாருங்கள். ஹரே கிருஷ்ண ஹரே உட்காருங்கள். ஆம். கிருஷ்ண கிருஷ்ண நான் பிரசாதம் கொண்டு வருகிறேன். ஆ. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே பிரசாதம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆ. தங்களது குரு மகாராஜ் மிகப்பெரிய ஞானி. நேற்று அவரது பிரசங்கத்தை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன். அதனால் தான் இன்று அவரை பார்க்க வந்தேன். எங்கள் குரு மகாராஜ் பெரிய ஞானி மட்டுமல்ல, பெரிய பிரசங்கம் செய்யும் ரொம்ப தயால குணம் படைத்தவர். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூற்றை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று மனதில் நிச்சயித்தார். அவருடைய பிரார்த்தனையால் ஸ்ரீ ஜெகநாதர் எங்களுடைய குருவை அவருடைய வீட்டில் பிறக்க வைத்தார். இல்லை என்றால் இதை பரவச் செய்ய முடியாது. அவரது தந்தை அங்கு மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் என்று கேள்விப்பட்டேன். ஆஹா, தாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அவருடைய பெயர் கேதார்நாத் தாக்கூர். பிறகு கிருஷ்ணகுருவிடம் தீட்சை பெற்று ஸ்ரீ பக்தி வினோத் தாக்கூர் ஆனார். இது போன்ற படித்த ஞானிகள் கிடைப்பது அரிது. வைஷ்ணவ கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தால் நமது கலாச்சாரத்தை மதிப்பதையே மறந்துவிட்டார்கள். ஆனால் ஸ்ரீலா பக்தி வினோத் தாக்கூர் வைஷ்ணவர் மட்டுமல்ல. அவர் மூட நம்பிக்கையிலிருந்து உருவான பிரமையை அகற்றிவிட்டு வைஷ்ணவ கலாச்சாரத்தை ஸ்தாபிதம் செய்ய முயற்சிக்கின்றார். வைஷ்ணவ கலாச்சாரத்தின் மகத்துவத்தை ஸ்தாபிதம் செய்ய அவர் விரோதிகளிடம் ஒரு தலை சிறந்த வீரனை போன்று போரிட்டார். இதனால் தான் எங்கள் குருவால் முன்னேற முடிந்தது. 1911 நடந்தது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அப்பா, உங்க உடம்பு சரியில்லை. நீங்க இப்ப எங்க புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? உடம்பு கொஞ்சம் சரியில்லை தான். ஆனால் அந்தன சபாவுக்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லப்பா, நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். விமல் பிரசாத், அந்தன சபாவோட அழைப்பு ஒரு அழைப்பு மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை அது ஒரு சவால். ஏனென்றால் இன்று நிர்ணயிக்க வேண்டியது வைஷ்ணவர்கள் அந்தணர்கள்ல யார் உயர்ந்தவர்கள் என்பது. அதனால என் தோல்விக்காக அந்தணர்கள் அங்க பெரிய பெரிய வித்வான்களை ஒன்று சேர்த்திருக்காங்க. நான் அங்க போகலைன்னா அப்ப அவங்க நினைப்பாங்க இந்த பக்தி வினோத் தாக்கூர் கோழை. நான் தோல்வி அடையாம இருக்க நான் அங்க போறது ரொம்ப அவசியம். விமல பிரசாத், நான் போவேன். இல்லப்பா, அங்க அவசியம் போயாகணும்னா
அப்ப நான் போறேன். நீயா? ஏப்பா நீங்க என்ன நம்பலையா? நம்பிக்கை இருக்குப்பா. ஆனாங்க அப்பா, குரு மகாராஜ் மற்றும் உங்க ஆசியாளனா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்தாபித்த வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் உயர்ந்ததுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை வித்வானங்களையும் சந்திக்க முடியும். இப்போ உங்க ஆசி மட்டும்தான் வேணும். போப்பா, என் ஆசி உன் கூடவே இருக்கும். விஜயி பவ. வணக்கம். தாங்கள் தனியாகவா? பக்தி வினோத் தாக்கூர் எங்கே? தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் என்னை அனுப்பினார். உடல்நிலை சரியில்லையா? ஏன், என்னவாயிற்று? அப்படி ஒன்றுமில்லை, அனைவரும் வந்து விட்டனரா? ஆனால் இதை கேட்டால் அவர்களுக்கு பெரிய ஏமாற்றமாகிவிடும் விமல் பாபு. பக்தி வினோத் தாக்கூர் வரவில்லை என்றால் ஹரி விட்டபடி. வாருங்கள், உள்ளே செல்வோம். இதை கேட்டியா? பக்தி வினோத் தாக்கூர் வரலையா? அவருக்கு பதிலா அவரோட பையன் வந்திருக்கான். அவரு தான் தடையா இருந்தாரு, அதுவும் விலகிடுச்சு. அட, தடையில்லப்பா, அவர் பயந்துக்கிட்டு வரல. பாரு, எவ்வளவு பெரிய வித்வானெல்லாம் வந்திருக்காங்க. பக்தி வினோத் தாகரும் எவருக்கும் குறைஞ்சவர் இல்லை. வேத சாஸ்திரத்தெல்லாம் கரைச்சி குடிச்சவரு. நிறைய உதாரணம்லாம் சொல்லுவாரு. பாரு, அவரு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். வா, இவரு பேசுறதே கேட்போம். சரி, வா. அமருங்கள். பக்த ஜனங்களே, இப்பொழுது சபை தொடங்கப் போகிறது. என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, நன்றி. தாங்கள் அனைவரும் இங்கு வந்து எங்களை கௌரவித்ததற்கு எங்கள் சபை தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பக்தர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த சபாவின் ஏற்பாடு அந்தனர் வைஷ்ணவர்களுக்கு நடுவில் ஏற்பட்டிருக்கும் அபிப்பிராய வேதத்தை அகற்றத்தான். மேலும் இந்த சபையின் முக்கிய கர்த்தா பக்தி வினோத் தாக்கூர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இங்கு வரவில்லை. ஆனால் அவருடைய ஸ்தானத்தில் அவரின் மகன் ஸ்ரீ விமல் பிரசாத் வந்திருக்கிறார். இப்பொழுது நான் இந்த சபையை அவரை கொண்டே துவைக்க வைக்கின்றேன். விமல் பாபு, வாருங்கள். வணக்கம். எனது தந்தை ஸ்ரீ பக்தி வினோத தாகூருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் இங்கு வந்திருக்கிறேன். தாங்கள் அனைவரும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பாரதத்தின் வடக்கு எல்லையான இமயமலையின் சிகரத்திலிருந்து தெற்கின் கன்னியாகுமரி வரை பரவியிருக்கும் இந்த பரந்த பூமி செழித்து வளம் கொளிக்க மிகவும் உகந்தது. இந்த பரந்த பூமியை வளமாக்க வழிகாட்டுபவர்களே உண்மையான அந்தணர்கள். இதைத்தான் மகாபாரதம் கூறுகிறது. பூமியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, சர்வலோகத்து தேவர்களும் இவர்களை வணங்குகிறார்கள். அந்தணர்கள் அக்னியை போன்றவர்கள். அவர்களிடம் அத்தனை சக்தி இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் பூமியையே எரித்து சாம்பலாக்கி விடலாம். அவர்கள் சினமடைந்த காரணத்தினால் தான் கடல் நீர் உப்பாகிவிட்டது. அதை நம்மால் அருந்த முடியவில்லை.
அந்தணர்கள் நம்மை பொறுத்தவரை அனுமானிக்க முடியாத தேவதத்துவம். அறிவோம் அறிவோம் அந்தணர்களின் தயவால் தான் தேவர்கள் சொர்க்கத்தில் வசிக்கிறார்கள். அறிவோம் அறிவோம் அந்தணர்கள் கூறும் வார்த்தை ஒருபோதும் வீண் போகாது. அறிவோம் அறிவோம் அந்தணர்களின் மகிழ்வினால் தான் தேவர்களும் மகிழ்கிறார்கள். அந்தணர்களின் நிலை உலகிலேயே மிக உயர்ந்த நிலையாகும். அறிவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்தணர்கள் நன்மை செய்பவர்கள், மேலும் பல விதத்திலும் மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். அறிவோம் அறிவோம் ஆனால் அதற்கும் மேலான ஸ்திதி வைஷ்ணவர்களின் திவ்ய ஸ்திதியாகும். அறிவோம் அறிவோம் ஏனென்றால் வைஷ்ணவர்கள் உலக போகத்திலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் ஜனன மரண பந்தத்திலிருந்தும் விடுபட்டவர்கள். இவைகளிலிருந்து உண்மையான சுதந்திரம் விஷ்ணுவின் சேவையில் ஆத்மார்த்தமாக மூழ்குவதாகும். எவன் ஒருவன் தன்னைத்தானே பரமேஸ்வரனின் திருவடியில் அர்ப்பணம் செய்கிறானோ அவன் சுகபோகங்களின் மோகத்திலிருந்து விடுபட்டு விடுகிறான். அதனால் தான் அவனது நிலை நற்பணிகளை விட மிக உயர்ந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவைத்தான் வைஷ்ணவர்கள் என்கிறோம். அறிவோம் 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 இது அனைவருக்கும் விளங்காத ஒன்று, ஆனால் இதுதான் உண்மை. அறிவோம் 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 ஒரு மனிதன் எத்தனை தான் நற்பணிகள் செய்தாலும் அவன் தன்னைத்தானே பரமேஸ்வரனின் திருவடிக்கு அர்ப்பணிக்காத வரையிலும் அவன் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. ஆனால் அதை வைஷ்ணவன் அடைகிறான். அறிவோம் அறிவோம் ஏனென்றால் வைஷ்ணவன் பரமேஸ்வரனின் திருவடிகளில் இருப்பவன். அறிவோம் 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 என்னவாயிற்று? ஏன் அழுகிறீர்கள்? நான் எனது வாழ்வின் லட்சியத்தை அடைந்து விட்டேன். இன்று முதல் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் தான் எனது குரு மகாராஜா. நான் எனது குரு மகாராஜாவின் மார்க்கத்தில் சென்று எனது வாழ்நாள் முழுவதும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கூற்றை பரப்ப அர்ப்பணிப்பேன். உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? இன்னைக்கு வேலைக்கு போலியா? இல்ல. माधव बहुत मिनते करो तो माधव बहुत मिनते करो तो तुलसी तिल ए देह समर्पिल दया जानी ना छोड़ो माधव
बहुत मिन्नते करो तो माधव बहुत मिन्नते करो तो दे तुलसी पिला ए देहा समार पिला दया जानी ना छोड़ विमो माधव बहुत मिन्नते करो तो गणहित दोष गुण लेश न पावहि गणहित दोष गुण लेश न पावहि तुहु जब करब विचार गणहित दोष गुण लेस न पावबि तुहु जब करब विचार तुहु जगन्नाथ जगत कहायसे तुहु जगन्नाथ जगत कहायसे जग बाहिर नह छार किए मानुष पशु पक्षी जन्मिए किए मानुष पशु पक्षी जन्मिए अथवा कीट पतंग कर्म विपाके गतागति केवल मति रहु तुआ पर संग भनय विद्यापति अतिशय कातर तरहित यह भव सिंधु तू आपद पल्लव करि अवलंबन तिलक देह दीनबंधु तिलक देह दीनबंधु तिलक देह दीनबंधु